இன்று ஒரு செய்தியோடு உங்களோட வந்திருக்கேன். பழமொழி ஒன்று இருக்குல்ல, அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல் அப்படின்னு, இல்லையா? எல்லாருக்குமே தெரியும். நம்ம எல்லாரும் என்ன செய்வோம் அப்படின்னா, புத்தகங்களை எடுத்துக்கொண்டால், என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், புத்தகங்களை எடுத்துக்கொண்டால் முதல்ல அப்படியே பரபரப்புன்னு ஒரு தடவை பெரட்டிடுவோம். அதாவது நுனிப்புல் மேய்தல்ங்கிற மாதிரி என்னென்ன சாப்டர் இருக்குது என்னென்ன இருக்குது அப்படி ஒரு மேலோட்டமாக ஒன்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா போகிறது. ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு பக்கத்தையும் நிதானமாக நிறுத்தி படிச்சுட்டு தான் அடுத்த பக்கத்துக்கு போவாங்க. புரிஞ்சுதா? சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த ஓட்டமாக ஓடிட்டு நின்றுடுவாங்க. அதை படித்தது போதும் அப்படின்னு நின்றுடுவாங்க. அப்போ அந்த அறிவு சிறக்காதுன்னு என்ன அர்த்தம்? எதையும் நம்ம ஆழமாக அதனுடைய உண்மையான பொருளை உணர முடியாது அப்படிங்கிறத. வயலில் அகலமாக உழுதோன்னா விதையை போட்டால் மேலோட்டமாக தான் இருக்கும். விதைகள்லாம் மேல் பரப்பில் தான் போட முடியும். ஆழமாக உழுதால் விதைகள் அழுத்தி ஊன்றப்பட்டு அழகாக முளைக்கும். அதனுடைய வேர்கள் ஆழமாக பதிந்து பயிர்களை பற்றி கொள்ளும். அதே போலத்தான் நாம் மிகச்சிறந்த கல்வியை பெற வேண்டும் என்றால் அதனை ஒவ்வொரு எழுத்தாக ஒவ்வொரு சொற்களாக அதன் கருத்தை உணர்ந்து ஆழ்ந்து படிக்க வேண்டும். அதைத்தான் ஆழ உழுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? இப்போது மக்கள் எல்லோரும், அதாவது நம்ம மாணவர்கள், நான் தான் சொன்னேன் இல்லையா, நான் முதல்ல எல்லாத்தையும் ஒரு தடவை பெரட்டிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து ஒன்று ஒன்றா படிப்பேன் நிதானமாக படிப்பேன். அது பல பேர் செய்ய மாட்டாங்க. அப்படியே பார்த்துட்டே அந்த சாப்டர் இருக்குது தான், அதில் 10 சாப்டர் நம்மளே விட்டுருவோம். அது மாதிரிலாம் இல்லை, மேலோட்டமாக அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு ஒன்று ஒன்றா படிக்கிறது. அது மாதிரி நீங்கள் படிக்கலாம். ஒவ்வொன்றையும் நீங்கள் என்ன செய்யணும், ஆழமாக படிக்க வேண்டும். இப்போ எல்லாருக்கும் எக்ஸாம் இருக்குது. ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் மாணவர்களுக்கு சொல்லிக்கிறேன், கேட்டுக்கங்க. இப்போ நம்ம வீட்டில் ஒரு பொருள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சாமி ரூம் எங்கே இருக்குது, ப்ரஷ் எங்கே இருக்குது, உங்கள் வீட்டில் கண்ணாடி எங்கே இருக்குது, சீப்பு எங்கே இருக்குன்னு டக்குன்னு சொல்லுவோம். தினம் அதை உட்காந்து மனப்பாடமாக பண்ணுறோம். இந்த வீட்டில் வலது பக்க செவுத்தில் இடது கை பக்கமாக இந்த கண்ணாடி இருக்குது, அதுக்கும் கீழே சீப்பெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோமா? இல்லை. அதை நம்ம பார்க்குறோம், நம்ம மனசுக்கு அது என்ன பண்ணிடுச்சு, உள்ளே போயிட்டுது. அதனால் நம்ம பாட்டுக்கு இயல்பாக போய் அதை செய்கிறோம். அதே மாதிரி தான் உங்களுடைய படிப்பும். உங்களுக்கு எதெல்லாம் டஃப்பாக தோணுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த டஃப்பாக இப்போ கணக்குன்னா ஃபார்முலா மறந்துடுவோம். ஃபார்முலா இருந்தால் கணக்கு நம்ம ஈஸியாக போட்டுடலாம். அதே மாதிரி கெமிஸ்ட்ரின்னா அதில் இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸு, கணக்குன்னாலும் ஃபார்முலா. இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஒரு பெரிய ஷீட்டில் எழுதிடணும். பெருசாக எழுதி நீங்கள் எங்கே நடமாடுறீங்களோ உங்கள் வீட்டில் அந்த இடத்துல அப்படி ஒட்டி வச்சுருங்க. நீங்கள் அதை உட்காந்து படிக்க வேண்டாம். அப்படி போகும்போது பார்த்தோன்னா எப்படி இந்த சீப்பு கண்ணாடி சோப்பெல்லாம் மனசுக்கு போகுமோ அது மாதிரி இது பாட்டுக்கு மனசுக்குள்ளார போய் உட்காந்துக்கும், சப்கான்ஷியஸில் போய் உட்காந்துக்கும். அப்புறம் ஒரு நாள் உனக்கு எப்போ தேவையோ அந்த நேரத்தில் அதை பார்த்தீங்கன்னா உன்னுடைய கண்கள் படுற இடத்துல தான் அதை ஒட்டணும். அந்த மாதிரி பண்ணிட்டோன்னா என்ன ஆகும், மிக சுலபமாக அந்த எழுத்துக்கள் உன் மனசுக்குள்ளார ஓடி வந்து உட்காந்துரும். நீ மனப்பாடம் பண்ண வேண்டாம். புரியுதா? இதை நீங்கள் கடைபிடித்தீர்களானால் கஷ்டமாக இருக்கக்கூடிய சில விளக்கங்களை கூட மிக எளிமையாக உங்களால் படிச்சிட முடியும். அது மனசுக்கு போயிடும். நீ அந்த பார்த்து தினம் மனப்பாடம் பண்ண வேண்டாம். அந்த பக்கம் போகிறோம் இல்லையா, அது கண்ணில் படுதில்லை, அது ஒரு தடவை இப்படி பார்த்துட்டு போயிட்டோம்னா அது அப்படியே படம் மாதிரி மனசுக்குள்ளாக்கு போயிடும். இது ஒரு எளிய டிப்ஸு. இதை முயற்சி செய்து பார்க்கலாம். ஏன்னா நான்லாம் படிக்கும்போது கல்யாணம் பண்ணி குழந்தைங்கள்லாம் இருக்கும்பொழுது அவங்கெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பும்போது சமையல்லாம் முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் காலேஜுக்கு போவேன். அந்த மாதிரி நேரத்தில் அடுப்பங்கரையில் எனக்கு நேராக அதை ஒட்டி வச்சுருப்பேன். அப்படியே தாளிச்சிக்கிட்டு அப்படியே வேலையை பார்த்துக்கிட்டு அதையும் பார்த்துருவோம். அவ்வளோதான், மனசுக்கு போயிடும். அதுக்காக உட்காந்து படிச்சுட்டுலாம் இருக்க முடியாது, நேரமும் இருக்காது. நான் அப்படியெல்லாம் படித்து தான் மிகச்சிறந்த மதிப்பெண்களை எல்லாம் என்னால் வாங்க முடிஞ்சுது. ஆக இதை ஒரு சின்ன டிப்ஸை சொன்னால் நம்ம பிள்ளைகளுக்கு அது உபயோகமாக இருக்குமேன்னு சொல்கிறேன். இது எல்லாத்துக்குமே எதுவாக இருந்தாலுமே நீங்கள் இதை பயன்படுத்தி பார்க்கலாம். அந்த பயனை நீங்கள் அனுபவிக்கலாம். நன்றி.